நேரம் போயிட்டே இருக்கு. நம்ம ஜட்ஜ் வீட்டுக்கு சீக்கிரம் போகணும், வாங்க. சரி, ஓகே. சரி அலெக்ஸ், நான் அப்புறம் பேசுறேன். என்னாச்சு? என்ன பண்ண அந்தரியா? அவ திவ்யா கிட்ட எல்லா உண்மையும் அப்படியே ஒப்பிச்சிட்டா. அவகிட்ட அவ்வளவு தூரம் சொல்லிருந்த, என்ன ஆனாலும் உண்மையை சொல்லாதன்னு. அப்புறம் எப்படி அவ சொன்னா? ரியாவா சொல்லல, அவளை சொல்ல வச்சுட்டாங்க. திவ்யா பக்காவா பிளான் போட்டு அந்த ரியா கிட்ட இருந்து எல்லா உண்மையும் கடந்துட்டா. நாம ரியாவை கொல்ல பிளான் பண்ணோம். அந்த பிளானை வச்சு அவளை கொல்ற மாதிரி செட்டப் பண்ணி முகமுடி போட்ட ஒருத்தனை வச்சு மிரட்டி அவளே எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ண வச்சுட்டா. திவ்யா, நான் சொல்ற மாதிரி பண்ணு. ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா பிளானையும் போட்டு கொடுத்திருக்கான் அந்த திரு. இவன் தான் என்ன கொல்ல வந்தான். இங்கேயும் வந்துட்டான். என்ன கொல்லாம விட மாட்டான். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. இரு பயப்படாத. என்ன விட்டுறேன்னு சொன்னல, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நான் என் லவ்வர் கூட எங்கேயாச்சும் கண் காணாத இடத்துக்கு போயிடுறேன். என்ன எதுவும் பண்ணிடாது. அக்கா, இது கேமியோ ஒண்ணு இல்ல, வேற யாரோ வேணும்னே அவர மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஷூ மட்டும் வேற ஷூவா இருக்கு. விடு விடு. வந்தா ஒரு வேலையை முடிச்சுட்டு போக விடுறீங்களாடா? ஏன்டா திரும்ப திரும்ப மாஸ் என்ட்ரி கொடுக்க வைக்கிறீங்க? கல்யாண வேலை 1000 இருக்குடா. இதுப்பா, அவ ஃபோன் பண்ணிட்டே இருக்கா. சரி வா வா. மகா, நீ முதல்ல உங்களை கூட்டிட்டு போ. இவனை நான் பாத்துக்கிறேன். போங்க போங்க. அக்கா, சீக்கிரமா வாங்க போலாம். சரி வா போலாம். எங்கடி போறீங்க? சீக்கிரம் போங்க. போறோம். சீக்கிரம் போங்க. என்னையா பண்ற? யார் இந்த பொண்ணு? இவ எப்படி வீட்டுக்குள்ள வந்தா? என்ன முழிக்கிற? இவ எப்பவோ வந்து என்னை எழுப்பி விட்டுட்டா. ஆமா, யார் இவங்க? இவங்க கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? சார் ஒரு நிமிஷம் சார். உங்களை அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா தான் சார் வந்தோம். நீ அந்த திருக்கேஸ்ல வந்த பொண்ணு தானம்மா? ஆமா சார். இந்த பொண்ணு யாருமா? சார், அவ என் தங்கச்சி. திருவோட ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றா. ரொம்ப விசுவாசமான பொண்ணா இருக்காளே. சரி சொல்லுமா, அப்படி என்ன அர்ஜென்ட்? சார், திருமலை அபாண்டமா பழி போட்டு அவரை அரெஸ்ட் பண்ண பாக்குறாங்க சார். ஆனா திருமலை எந்த தப்புமே இல்ல சார். எல்லாமே ஃபேப்ரிகேட்டட் சார். திருமலை அபாண்டமா பழி போட்ட பொண்ணே உண்மையில ஒத்துக்கிட்டா சார். ஆமா சார், நான் திருமலை சொன்னதெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டு.
நிஜமாவே திரு ரொம்ப நல்லவர் சார். ஏமா அப்ப பேசும்போது திருதான் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டதா சொன்ன. இப்ப இப்படி சொல்ற? இவங்க மிரட்டி உன்னை இப்படி சொல்ல சொன்னாங்களா? சத்தியமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். ஆக்சுவலி என் உயிருக்கு ஆபத்து வந்தப்போ இவங்க தான் சார் என்னை காப்பாத்துனாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது சார். இப்ப நான் சொல்றது மட்டும்தான் சார் நிஜம். நடந்த எல்லாத்தையும் நான் விளக்கமா சொல்றேன் சார். இந்தாம்மா, ஆ நீங்க கிளம்புங்க. இவங்களை போலீஸ் கஸ்டடியில நான் ஒப்படைச்சிடுறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்புறம் இந்த மாதிரி ஜட்ஜி வீட்ல எல்லாம் சுவர் ஏறி குதிக்க கூடாது. ம், போலீஸ் பார்த்திருந்தாங்கன்னா உன்னை அங்கேயே சுற்றுப்பாங்க. புரியுதா? புரியுதுங்க ஐயா. தெரியாம பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன் சார். சரிம்மா. வாங்கம்மா. மகா சீக்கிரம் வா. ம், மகா அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை முதல்ல இன்ஸ்பெக்டருக்கு போன்ல அனுப்பிடு. சரிக்கா. உடனே இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசணும். அவருக்கு கால் பண்ணு மகா. ஆ சரிக்கா. அக்கா கால் பண்றேன். ம். அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னைக்கு இவர் உள்ள வச்சாச்சுன்னா இனிமே திங்கக்கிழமை தான் அவரை வெளியில எடுக்க முடியும். சார் அதுக்கு தான் சார் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். என்னாலலாம் வெயிட் பண்ண முடியாதுமா. இவர் ஒரு நாள் உள்ள இருந்தா ஒன்னும் ஆயிடாது. திவ்யா, இவரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு. சாருக்கு மேல இருந்து உத்தரவு வரணும். போலீஸ் ஆளே சரியில்லை. ரொம்ப ரஃபா பேசுறாரு. என்னக்கா சொல்றீங்க? அவரை உள்ள வச்சிருவாங்களாக்கா? நோ நோ, என்ன ஆனாலும் அது நடக்க நான் விட மாட்டேன். ஆனா நம்ம போறதுக்குள்ள அவங்க போயிடுவாங்களேக்கா? மகா, நாம இங்க இருந்து செங்கல்பட்டு போறதுக்கு இன்னும் 14 மினிட்ஸ் ஆகும். அவங்க போறதுக்கு 20 மினிட்ஸ் தான் ஆகும். அப்போ எப்படியாவது அந்த 20 நிமிஷத்தை நம்ம டிலே பண்ணிட்டா போதும். அவங்க போறதுக்கு முன்னாடியே நம்ம போயிடலாம்.